ஹலோ கைஸ், இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. முத்துக்குமரன்லாம் தலைமையில் கையை வச்சுட்டு, எப்பா போதுண்டா விட்றா, எப்பா சாமி கதவை திறந்து இப்பயே விட்ருங்கடா, நான் வெளியே போயிடுறேன், உங்களோட முடியலடா எங்களால் பாலிடிக்ஸை பண்ணி ஒவ்வொருத்தனையும் மாற்றி மாற்றி வெளியே அனுப்பிச்சு ஏன்டா உயிரை எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ஃபீல்டில் தான் வந்து இருந்தது. முத்துக்குமரனுடைய தலைமையில் கையை வச்சு ஒரு மாதிரி வந்து கத்துறது. ஏன்னா நம்மளுடைய தீபக் அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காப்புல. தீபக் அவர்கள் எவ்வளோ தூரம் வந்து நட்பு உறவோடு இருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் முத்துக்குமரன் கூட. ஸோ அவர் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறாரு அப்படிங்கிறத சத்தியமாக முத்துக்குமரனால் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய யாராலுமே ஏற்றுக்க முடியல. நீங்கள் ஒவ்வொரு பிரேமையும் பாருங்கள், அந்த எவிக்ஷன் கார்டை வந்து காட்டும்போது எல்லார் முகத்துலேயும் ஒரு எமோஷன் வந்து இருக்கும், ஒரு ஷாக்கிங் வந்து இருந்திருக்கும், எல்லாருக்குமே இருந்திருக்கும். என்னென்னா நமக்கு முன்கூட்டியே தெரியறதுனால அது பெருசாக வந்து ஷாக்கிங்காக இல்லை, அதுதான் உண்மை. நமக்கு வந்து தெரியாமல் திடீர்னு எபிசோட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பயங்கர ஷாக்கிங்காக வந்து இருக்கும். நீங்களாம் போய் பாருங்கள், என்னடா பிக் பாஸ் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கடே, ஒருத்தர் இவங்க தான் வந்து டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து வந்து 80 நாளோ 90 நாளோ தயவுசெய்து கப்பை தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி நாள்லாம் செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு வெளியே அனுப்பிச்சிருங்களேன். எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு சுத்தமாகவே புரியல. கேட்டால் வந்து இல்லை, நாங்கள் ஓட்டிங்ஸ் பிரகாரம் தான் வந்து எல்லாருக்குமே வந்து எவிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், நாங்களே வந்து ஃபீல் பண்ணுறோம், ஆனந்தி ஏன் எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க, அதே மாதிரி வந்து மஞ்சரி ஏன் எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க அப்படின்றத நாங்களே ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது 10 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டு அதில் ஒரு 2 பேரை மட்டும் ரொம்ப ஆறுதலாக பேசுகிறதெல்லாம் வேறு விஷயம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க, ஜென்யூனிட்டியோடு வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசியிருந்தாப்புல. பாவம், அந்த மனுஷனையும் நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. அவரும் ஒன் ஆஃப் த ஒர்க்கர் இன் கார்ப்பரேட். பிக் பாஸ்ன்றதே ஒரு பெரிய கார்ப்பரேட் தான், அதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒர்க்கர் அவர். ஆக்சுவலாக ஹோஸ்ட், அவ்வளோதான், வெரி சிம்பிள், ஹோஸ்ட் அவர். சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் பண்ணாங்க இல்லையா ஹோஸ்ட் விஜய் டிவியில், அந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் அவர், அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு ஒரு பெரிய பவர்லாம் அவருக்கு வந்து இருக்காது. இப்போ நம்ம கமல் சார் இருந்திருந்தாருடா, டேய் என்னடா பண்ணுகிறீங்க அப்படின்னு சொல்லி தலையில் தட்டி வேறு ஒரு டெசிஷன்ஸை வந்து எடுத்துகிட்டு கொண்டு கூட வந்திருக்கலாம். ஏன்னா அவர் பெரிய மனுஷன், சொன்னால் டீம் வந்து கேட்கும். இவர் சின்ன ஆள், ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இல்லை இல்லையா. ஸோ இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறோம், ஜெனினிட்டியோடு வந்து இருக்கோம் அப்படின்னா வாரம் யார் யார் எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய தளங்கள்லேயே வந்து போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை ஹாட் ஸ்டாரில் வந்து வெளியிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் என்ன மேனிப்புலேட் ஆகிடுப்பது என்ன, இந்த வாரம் வந்து சௌந்தர்யாவுக்கு கம்மியாக ஓட்டிங்ஸ் வந்திருக்கா, அவங்களுடைய வாக்காளர்களாக என்ன யோசிப்பாங்க, சரி ஓகே அடுத்த வாரம் எக்ஸ்ட்ரா போடணும்னு யோசிப்பாங்க, அவ்வளோதானே. முத்துக்கு வந்து கம்மியாக வந்திருக்கா, அடுத்த வாரம் வந்து எக்ஸ்ட்ரா போடலான்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ எவ்வளோ ஜென்யூனாக நீங்கள் பிஆர் ஒர்க் பற்றி பேசுகிறீங்க, உள்ளே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறீங்க, வெளியே நடக்கக்கூடிய மேனிப்புலேட் பற்றி பேசுகிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பேசுகிறீங்க, எல்லாத்த பற்றி பேசுகிறீங்க. ஏன் ஓட்டிங்ஸை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இவங்க தான் இவ்வளோ தூரம் வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க, இவங்க ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காங்க, ஸோ அதனால் இந்த வாரத்தில் வந்து இவங்க எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்கன்னு ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்கன்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.